பட்டுன்னு நின்னுதம்மா தெரிந்தது தெரியாத அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில வரங்களை கேட்க விரும்புகிறேன் பெண்ணே. கேட்டால் பதில் கூறுவாயா மகளே? கண்டிப்பாக. பெரியவங்க நீங்க முத்த சொல்வாக்கு முதிர்களிக்கடியும் முன்னாள்வருக்கும் பின்னால் இருக்கும் என்பது நான் என் செவிவரை கேட்டதுண்டு. இந்த இடத்துல பெரியவா உங்களை சந்திச்சிருக்கேன். என்னைப்படி சகல விவரங்களும் தெரியும். நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்கு அப்படின்ற முக்காலத்தையும் உணர்ந்த நாரதர் மகிழ்ச்சி. என்னை பார்த்து விவரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா மரத்தை வாசிட்டு மனிதனை பேச்சுட்டு அங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசிட்டே பார்க்கணும். மரம் கோடலானால் நூலைப்படி, மனம் கோடலானால் மனம் கொடலாம் நூலைப்படி, மனம் கொடலாம் நூலைப்படி. அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சத்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது, சபையிலிருந்து பேசணும், சமயம் இருந்து பேசணும், சில நேரங்களில் பேசாமலே பேசாது இருந்து சபைக்கு தகுந்தவாறு பேசணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசணும், என்ன எப்படி பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சு பேசணுங்க. ஏன்னா பேசிட்டு யோசிச்சோம்னா முட்டாளாயிருவோம், யோசனை பண்ணி பேசணும்னா அறிவாளி ஆயிடுவோம். எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே யோசனை பண்ணி பேசணும். அதுக்குள்ள படிச்சவங்களுக்கு யோசிப்பு தேவை கிடையாது. படிச்சவங்க அதாவது நல்ல, ஏன்னா எல்லாமே படிச்சவங்களுக்கு எந்த இடத்துல யோசனை என்பது இருக்கத்தான் வேணும், இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அறிய முடியாத யோசனை என்பது இல்லம்மா. படிச்சவன் படிக்காதவனா இருந்தாலும் அலசி ஆராய்ந்து யோசனை பண்ணி தான் பேசணும். பேசுறது சரிதான், பேச்சுதானே. இல்ல நீதிமன்றமா இருந்தாலும் சாட்சின்னு ஒண்ணு வருதா இல்லையா? கண்டிப்பா. அப்ப சாட்சியை விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் இதோடைய நேர்மை என்ன, நீதி என்ன, நியாயம் என்னன்னு அறிந்து பேசணுங்க. எல்லா இடத்துலயுமே என்ன நீதி, அதாவது சாட்சியை விசாரிச்சா தானே கொடுத்தாங்க. இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து கோவலனுக்கு தண்டனை கொடுத்தாரு, விசாரிச்சா கொடுத்தாரு, இல்ல இல்லையா? அங்க ஒரு கோவலனை கொன்று அப்படின்னு சொன்னாங்க, அவங்க கொண்டுட்டாங்க. கண்ணகி போறா, என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். யாருன்னு காவலாளிகள் எங்க சொல்றாங்க? நீதி அரசவைக்கு போகுது. அரசவையிலே பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கேட்கிறாரு. கேட்கும்போது சொல்றாங்க, கல்வன் யாரு? கோவலன் சிலம்ப திருடிட்ட கல்வன் சொல்லு, அவனை கொண்டு வான்னு சொல்ல. மருவி காதிலே விழுந்தது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். மருவி காதிலே கொன்றுவான் விழுகு.
காவலர்கள் வெட்டிட்டாங்க, சென்று போயிட்டா. இதுதான் இங்க நடந்த விஷயம். இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். அதாவது கொண்டு வா அப்படின்றது ஒரு வார்த்தை, கொண்டு அப்படின்றது ஒண்ணுதான். ஆனா அவருக்கு என்ன கோவம்னா, தன் அரசியலுடைய சிலம்பை எல்லாம் திருடிட்டான் அப்படின்ற கோவம் அவன் இருக்கு. அதனால கொன்று அப்படின்னு சொல்றாங்க, கொன்று வா அப்படின்றாங்க. காவலிகளை கொண்டுட்டாங்க. கடைசியில கண்ணையை கேட்டலாம், தேராமண்ணான் தான் கேட்டலாம். நீ யாரமான்னு கேட்கும்போது நான் நீ கொட்டியே கோவலன் அவருடைய மனைவினா, கண்ணகி என்னுடைய பெயர் அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு? நீதி வேணும்னு கேட்டாலாம். நீதி எப்படி கிட்ட கொடுக்க முடியும்? உன் கணவன் செஞ்சது தவறுதானே. அரசியலுடைய கால் சிலம்பை திருடினவன் அவன் தான். இப்ப என்ன நீ வந்து நீதி கேட்கிறாரு? சபையில உடனே உன்னுடைய மனைவி சிலம்பி அப்படின்னாங்க. கோப்பெருந்தேவியோட சிலம்பு மறு சிலம்பு இருக்கும்ல, அந்த மறு சிலம்பை பாண்டியன் நெடுஞ்செழியன் சபையிலே உடைத்தார்கள். அப்பொழுது அதிலிருந்து முத்துக்கள், பாண்டிய நாட்டில் என்ன விளையும்? முத்துக்கள் பரவி ஓடியது. இவள் கொண்டு போன மறு சிலம்பை கண்ணகியோட சிலம்பை அந்த சபையில உடைச்சா. அதுல இருந்து மாணிக்க பரவி ஓடியது. 2 சிலம்பு வெவ்வேறையா தெரியுது அப்படின்னு நீதி தவறிட்டோமே அப்படின்னு வெட்கி சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து மூச்சை அடக்கி கொண்டு வீடே விழுந்து இடத்துலயுமே நீதியோடு பேச முடியாதுங்க. அப்ப பாருங்க, அந்த இடத்துல நீதி தவறியதா இனிமே இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன சாதிக்க போறோம்னு சொல்லி மன்னனாகப்பட்டவன் அந்த அரசவையிலே உயர் நீத்தால் மன்னனுடைய மனைவி தன் கணவன் இல்லாத இடம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி மனைவியும் இறந்தாரா. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதுதான் சிறப்பு. கணவன் தீர்ப்பு கொடுத்துட்டான், தவறான தீர்ப்பு அப்படின்னு இறக்கலாம். ஆனா மனைவி கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு கணவனோட சேர்ந்து இருந்தார் கோப்பெருந்தேவி மனைவி. கெட்டாலும் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் போல என்னைக்குமே உயர்ந்தவர்கள். ஏன்னா அறிவாளிக்கு மறிவாளிக்கு 3 வழி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி, முட்டாளுக்கு என்னைக்கு ஒரே வழி. ஒரே வழியில முட்டாள் நேரா போனான்னு வச்சுங்களே, நேரா அறிவாளிக்கு முட்டாளுக்கும் அறிவாளிக்கு 3 வழி. ஒத்தடி பாதை, அங்கிருந்து வர்றவன் அறிவாளி, இங்கிருந்து போறவன் அறிவாளி. அப்படி 2 பேரும் போகும்போது அவன் நம்ம விலகி போவோம், வர்றவங்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு விலகி போனானா இது ஒரு பாதையில போவேன். அங்கிருந்து வர்றவரு அவருக்கு இடம் கொடுப்போம்னு அந்த அறிவாளி விலகி வந்தார்னா அவர் ஒரு பாதையில வர்றாரு, இவர் ஒரு பாதையில போறாரு. இடையிலே நிரந்தரமாக இருந்தது ஒரு பாதை. அறிவாளிக்கு 3 பாதை, முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் 2 பாதை. அங்கிருந்து வர்றவன் முட்டாள்னு தெரிஞ்சு இருக்கிறவன் ஒதுங்கி போனான்னா அவன் நேராக ஒரே பாதையில வருவான். அவன் போறது ஒரு பாதை, 2 பாதை. முட்டாளுக்கும் ஒரே பாதை தான். அவன் விலகட்டுமே அப்படின்னு இவன் விலகட்டுமே அவன் நினைக்க 2 பேரும் ஒரே பாதையில போவாங்க. முட்டாளும் ஒரு பாதை அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, என்னைக்குமே வாழ்க்கையில விட்டு கொடுக்கறவே கெட்டு போக மாட்டேன். உண்மையான விஷயம் தாங்க. கொடுத்து போனோம்னா கெட்டு போவது சாத்தியமே கிடையாது. ஆனா விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில கெட்டு போவதற்கு அதிகமான இது உண்டு. நீ சரியா தான் சொல்றீங்க. யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன? கிரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்தில் நடந்த விஷயம் ஹரிச்சந்திர புராணம், திரேதாயுகத்தில் நடந்த விஷயம் ராமாயணம், துவாபரயுகத்தில் நடந்த விஷயம் மகாபாரதம், இப்ப கலியுகத்தில் நடக்கிற விஷயம். அவ்வாறு திரேதாயுகத்திற்கு வருடக்கணக்கு 17,28,000 ஆண்டு, திரேதாயுகத்திற்கு 12,96,000 ஆண்டு, துவாபரயுகத்திற்கு 8,64,000 ஆண்டு, இப்ப கலியுகத்துக்கு 4,32,000 ஆண்டு. மொத்தம் கூட்டினா 43,20,000 வருடங்களை கொண்டது ஒரு சதுரயுகங்க. அப்படின்னு எதுல இருந்து கணக்கெடுத்திருக்கேன்? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு காட்சி 21,600. வெளியில உள்ள வாங்கி வெளியில ஆரோக்கியமான மனிதன் உள்வாங்கி வெளியில விடக்கூடிய மூச்சு காற்றின் அளவு இன்னைக்கு 21,600. 21,600 20ஆல 40ஆல 60ஆல 80ஆல பிறகுனா யுக கணக்கு சரியாகும். அதனாலதான் மனித உடம்பிற்கு ஒப்பாக இன்னைக்கு ஒரு கோயில மூலவத்தை கட்டிருக்கானா இங்க தில்லையிலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமாள் கோயில கட்டிருக்காரா இல்லையா? அதாவது அங்க இருக்க அந்த நடராஜர் கோயில் இருக்க அடுக்கப்பட்ட ஓடுகள், தங்க ஓடுகள் 21,600. அது மனித உடம்பில் இருந்து விடக்கூடிய மூச்சு காற்றின் அளவை வைத்து 21,000 உடலை வச்சு எல்லா இடத்துலயும் இப்ப காசிக்கு நிறைய பெருமை உண்டு. நம்ம உடம்புல ஓடக்கூடிய நாடி 4,448. இது அங்கே வீதி விழாவில் இருக்கு. அதே சமயத்துல தில்லையில 21,600 பொன் ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கு. முதுகுல சொல்லக்கூடிய ஆவுடார் கோவில 27,600 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கா கணக்கு சொல்றாங்க. நம்ம முதுகு தண்டு வளத்துல 32 இணைப்பு இருக்கு. அங்க இருக்கிற கொடிமரத்திலேயே 32 இணைப்பு இருக்கு. மனித உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. அங்க இருக்க கோயில்ல 9 வாயில்கள் இருக்கு. மனித உடம்புக்கு இதயம் தான் கருவறை, இடப்பக்கமா இருக்கா. இப்ப கோயில் வாசலை திறந்தோம்னு வச்சுங்க, கோயில் வாசலை திறந்தோம்னா கருவறை தெரியும், சாமி கண்ணுக்கு தெரியும் எல்லா ஆலயத்திலையுமே. ஆனா சிதம்பரத்துல ஆலய கதவை திறந்தோம்னா சாமி தெரியுமா? இடப்புறமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுப்பார். அப்ப மனித உடம்பிற்கு ஒப்பாக ஒரு கோயிலை இந்த பூலோகத்திலே முன்னோர்கள் தமிழ் கட்டியிருக்காங்கன்னா எங்கே? தில்லையிலே நடராஜரை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுது நின்றி நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க வாழ்கன்னு அந்த சிவபெருமானுக்கு எத்தனை சிவபெருமானுடைய ஆலயங்கள் இருந்தாலும் சரி, தென்னாடுடைய சிவனையை போற்றி போற்றி. நம்ம தென்னாடுடைய சிவனுடைய ஆலயம் எந்த ஆலயம்? ஏன்
இருக்கணும். உத்தரகோஷ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகோஷ மங்கையை தான் முதலாகி சிவபெருமான் அழைத்துறாங்க. இங்க ஒரு வார்த்தை முன்னாடி விட்டிய என்ன விஷயம், அடுத்த ஓட்டு பொருளை எடுத்தது சரியா